அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கொண்டு அடியாரோடு நீ பேசுவீராக. நீ வாயாயிருந்து அடரின் மாம்சம் கொஞ்சமாக வெளிப்படக்கூடாது. என் இருதயத்தின் நினைவுகள் கூட வெளிவராதபடிக்கு ஆவியானவர் இடைப்படுவீராக. சத்தியத்தை கேட்கிற வேளையிலே அநேகருடைய இருதயம் கொழுந்து தெரியட்டும். எல்லா தூக்க மயக்கம், நிர்விசாரம், அசதி, சோர்வு, ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு போடுகிற எல்லா பிசாசின் கிளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சவித்து சுட்டரிக்கிறேன். கர்த்தா, ஆவியானவரை கொண்டோ அங்கு விடுதலை உண்டு. நீ பேசும் நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னொரு விசை வாசிக்க கேட்கலாம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்லா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்த்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளவராகவும் வருகிற இவர் யார்? மகத்துவம், வல்லமை, மகிமை, வஸ்திரம் எல்லாம் தரித்திருக்கிற இவர் யார்? நீதியாய் பேசி கேள்வி இவர் யாரு? இவ்வளவு பயங்கரம் வந்து நிற்கிறாரு, யார் இவர் என்று கேட்கிற வேளையிலே அடுத்த வார்த்தை வருகிறது. நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. அவர் நான் தான் என்று உறுதிப்படுத்துகிறார். வல்லவராகிய நான் தானே யார் சொல்லுகிறது? அவர் எப்படிப்பட்டவரா? வல்லவராகிய அவர் வல்லவர், எதையும் செய்ய வல்லவர், நமக்கு எதையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லும், வல்லவரே வல்லவரே வல்லவரே. எதையும் செய்ய வல்லவர், எதையும் செய்வார், நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. அவர் வல்லவர். ரோமரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. கர்த்தர் நிற்க வைப்பா, நிற்க வைக்க வல்லவர். வீழ்ந்து போக தேவன் விடவே மாட்டார். நீ சொல்ற அவன் வீழ்ந்துட்டான், அவன் பின்வாங்கி போயிட்டான். வேத வசனம் சொல்கிறது, தேவன் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. வல்லவராயிருக்கிறாரே, நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. உனக்குள் இருக்கிறவர் அவர் வல்லவர். நம்புறீங்களா? உன்னை பார்த்து சொல்றாங்க, நீ பலவீன பாண்ட, நீ ஒன்றுத்துக்கு உதவாதவர், நீ ஒன்றுத்துக்கு உதவாத, உனக்கு பட்டதாரி என்று சொல்லிடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. நீங்க எங்க இவங்க இருக்கிறாரா? நீ கேட்கிற, இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? இந்த சபைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா என்று நீங்க எதை தேடுங்களா? அத்தாட்சியை தேடுகிறீர்கள். அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல. உங்களுக்கு இருக்கிற எப்படிப்பட்டவரா? பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா? வல்லவராயிருக்கிறார். நாம் எதையும் செய்ய வல்ல என்று நமக்கு இருக்கிற எப்படிப்பட்டவர்? வல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், எனக்குள் இருக்கிறவர் வல்லவர், எனக்குள் இருக்கிறவர் வல்லவர். அவர் எதையும்
செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை. உன் பிள்ளைக்காக எதை அவர் செய்வார், உன் புருஷனுக்காக எதை அவர் செய்வார், உனக்காக அவர் எதையும் செய்ய வல்லவர். அவர் வல்லவர், வல்லமையான காரியத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எதிலே வல்லவர், எப்படிப்பட்ட காரியத்திலே அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆனாலும் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆனாலும் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் எப்படி இருந்ததா? உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. வல்லவரால், யாக்கோபுடைய வல்லவரால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். யோசேப்பு எப்படி ஆனானா? இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனும் கன்மலையுமானான். அவனை குறித்து சொல்கிறது முந்தின வசனம், அவன் கனி தரும் திராட்சை கொடி, திராட்சை செடி. செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடியாய் இருந்தவனை வில்லாய் மாற்றினார், வில்லாய் மாற்றினவர் மேய்ப்பனாய் மாற்றினார். ஆனா வசனம் சொல்கிறது, யாக்கோபுடைய வல்லவர் அவனை கண்மலையாய் மாற்றிட்டார். நம்ம எப்படி ஆக்கிட்டார்? நம்ம கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடாயிருக்கிறோம். கண்மலைக்கு விரோதமாக காற்று வீசும், புயல் வீசும், காற்றடிக்கும், கொந்தளிப்பு இருக்கும். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட இருக்கிறோம்? கண்மலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். வல்லவர், வல்லவராகிய நான் தானே. எதிரே வல்லவர் என்றால் நம்மை கண்மலையாய் மாற்றுவதிலே அவர் வல்லவர். கண்மலை மேல கல்லு தூக்கி போட்டா கண்மலைக்கு வலிக்குமா? காரி துப்புனா கண்மலைக்கு ஏதாவது வலிக்குமா? அது கேவலமா பேசினா கண்மலைக்கு ஏதாவது நடக்குமா? ஒன்றுமே. வல்லவராகிய நான் தானே உன்னை கண்மலையா மாற்றிருக்கிறேன். கல்லடி வரட்டும், சொல்லடி வரட்டும், எதுனா வரட்டும். ஆனா வசனம் சொல்கிறது 132ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவன் 132ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும், வல்லவருக்கு காணும் மட்டும். 5ஆம் வசனம். கர்த்தருக்கு ஆணையிட்டு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். நீ பொருத்தனையோடு வாழ்வாயானா கர்த்தருடைய கண்மலையை மாற்றிடுவார். நீ பொருத்தனை பண்ணி பார், இப்படிதான் வாழ்ந்து காட்டுவேன், இப்படிதான் இருந்து நடப்பேன். உன்னை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய கண்மலையாய் மாற்றுவார். வல்லவராகிய நான் தானே உன்னை எப்படி மாற்றுகிறேன்? கண்மலையா. திராட்சை செடியா இருந்த உன்னை, பிடுங்கி போடக்கூடிய கொடியா இருந்த உன்னை, வில்லா இருந்த உன்னை அப்படியே வலிச்சு போட்ட உன்னை இன்னைக்கு வல்லவராகிய நான் தானே உன்னை கண்மலையாய் மாற்றிருக்கிறேன். இந்த கண்மலையாய் மாற்றின கர்த்தர் எல்லா பிரச்சனையில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கக்கூடிய அவர் மீட்பராயிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை உன்னை
ஏசாயா 49:26. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறிக்கொள்வது போல் தங்களை இரத்தத்தினால் வெறிக்கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவராகிய நான், உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? எல்லாரும் சொல்கிறார்கள். உன்னை பார்க்கிற அளவுக்கு கர்த்தரை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்மலையாகிய உன்னை எல்லா துக்கத்திலேயும், எல்லா சோர்வுகளிலேயும், எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை மீட்கிறவர் நான் தானே. வல்லவராகிய நான் தானே உன்னை மீட்டெடுப்பேன். புயல் வரும், காற்றடிக்கும், பெருமழை பெய்யும். வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 7:25 கண்மலையே புயல் வீசுகிறது, காற்றடிக்கிறது. கண்மலைக்கு விரோதமாக புயல் சூறாவளி காற்று வீசுகிறது. ஆனாலும் கண்மலையை அசைக்கவே முடியல. கண்மலையை மாற்றினது யார்? கர்த்தர். வல்லவராகிய நான் தானே உன்னை கண்மலையாய் மாற்றி. எதற்காக கண்மலையை மாற்றினாரா? மீட்பதற்கு. நீ துக்கத்தில் மூழ்கி இருக்கிற, சாபத்தில் மூழ்கி இருக்கிற, பாவத்தில் மூழ்கி போயிருக்கிற, விரக்தியில் மூழ்கி போயிருக்கிற, உன்னை மீட்டெடுக்கிற கர்த்தர் அவர் வல்லவர். அவர் வல்லவர். நம்மை மீட்பதிலே அவர் வல்லவர். கண்மலையாய் மாற்றி நம்மை மீட்டெடுத்தார். யார் அவர்? வல்லவரே, என்னை மீட்டெடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? வல்லவரே, என்னை மீட்டெடுத்தீரே சொல்லுங்கள். எல்லா சாபத்திலிருந்து, உன் சாபமான வியாதியிலிருந்து, உன் சாபத்திலிருந்து மீட்ட கர்த்தரவர். அவர் வல்லவர், அவர் வல்லவர். கண்மலையாய் என்னை மாற்றி என்னை மீட்டெடுத்தார். அதற்கு ஒரே காரணம், நான் பொருத்தனையோடு வாழும். இரண்டாவதா, ஏசாயாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 24-25. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, யாக்கோபின் வல்லவர் இங்கே என்ன குறிப்பிட்டிருக்கிறது? இஸ்ரவேலின் வல்லவராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, எப்படி கூப்பிடுறாரா? ஓ, நீ ஒரு மாதிரி ஆயிட்டியா? பாவத்தில் வீழ்ந்துட்டியா? தொடாததை தொட்டுட்டியா? செய்யாததை செய்துட்டியா? ஓஹோ, நான் சும்மா விட்டுட்டு நினைக்கிறாயா? நான் யார்? இஸ்ரவேலரின் வல்லவர். எப்படிப்பட்டவர் அவரு? இஸ்ரவேலரின் வல்லவர் அவர். வல்லவராகிய நான் தானே உன்னை என்ன செய்கிறார்ப்பா? ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு ரொம்ப நீங்க கர்த்தரை சுத்தப்படுத்த வல்லவர். எல்லாத்தையும் சுத்தப்படுத்த போகிறார். களிம்பு நீங்க உன்னை சுத்தப்படுத்த உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் ஈயத்தை எல்லாம், நீ பொன்னா இருக்க வேண்டியவன், நீ எப்படி இருக்கிற? ஈயமா இருக்கிற. ஈயத்தை ஊத்தி 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 வெண்கலத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் அப்படி ஈயத்தை ஊத்தி அப்படியே மறைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரகாசிக்க வேண்டிய வாழ்க்கையிலே ஈயம் இருக்கிறது, சில களிம்புகள் இருக்கிறது. வெள்ளி கொலுசு வெள்ள இருந்துச்சு, கொலுசை பார்க்கவே வெள்ளிதான். ஆனா களிம்பை கத்தரிக்கப்படுகிறார். நீ வெள்ளி என்று கர்த்தருக்கு தெரியும்.
நீ பொறுப்பாத்திரம் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா உன்னை எதுவோ மூடி இருக்கிறது. களிம்பு மூடி இருக்கிறது, ஈய மூடி இருக்கிறது. வல்லவராகிய நானே உன்னை சுத்தமாக்குவேன். சுத்தப்படுத்தவர் வல்லவர். நம்மை கண்மலையாக்க வல்லவர். இரண்டாவது, நம்மை சுத்தமாக்க. கண்ட காரியமெல்லாம் நம்ம அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்குது. நெருப்பு அப்படியே பூத்து சாம்பல் பூத்து நெருப்ப முடிச்சு கொஞ்சம் ஊதுனா போதும் மழை பத்தி எறிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு அப்படியே மூடிக்கொண்டு களிபுனை மூடி இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் வல்லவர். மகனே மகளே, உன்னை சுத்தப்படுத்துவதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். வேற யாராலும் சுத்தமாக்க முடியாது. அவர் ஒருவரே உன்னை சுத்தமாக்க அவர் வல்லவர். எதனால் சுத்தமாக்கிறார்? யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23, 24. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. 37ஆம் அதிகாரம் யோபு 23, 24. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். மனுஷர் அவருக்கு பொருத்தனை பண்ண வேண்டும். என்றால் என்ன பண்ணணுமா? நீ கர்த்தருக்கு நீ பயப்படு. வேற யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால் அவரை சுத்தமாக்க வல்லவர். அவர் வல்லவர். நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன். உன் இறுதியை சொல்லணும், நான் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஈயத்தை போக்கக்கூடியவர், என் களிமை நீக்கக்கூடியவர் எனக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறார். தேவ பயம். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது என்னை நீ பரிசுத்தமாக நினைத்து விட்டு தடைபடாது. என்னை பரிசுத்தவனாய் மாற்றப் போகிறீர். என்னை உண்மையுள்ளவனாய் மாற்றப் போகிறீர். தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் நீர் வல்லவர். சகலத்தை செய்ய வல்லவர். உன் குடும்பத்தை சுத்தமாக்க போகிறார். உன் பிள்ளையை சுத்தப்படுத்த போகிறார். வியாதி விட்டு விளக்க போகிறார். ஒரு வியாதி இருக்காது. முற்றிலும் சுத்தமாக்க போகிறார். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். என்ன செய்தாரா? என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. கொடுத்தது. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. என உயிரை வாங்க இருந்தாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். உயிர் கொடுக்கிற வல்லவர் உனக்கு உயிரை கொடுத்து வாழ வைத்து காட்டுவா. பிசாசு கொஞ்சம் உயிர் எடுக்க பார்த்தா, கர்த்தரோ உனக்கு உயிர் கொடுத்தா. யாரவர்? வல்லவர். நம்மை சுத்தமாக்கி உயிர் கொடுக்க அவர் வல்லவர். நீ பாவத்தில் மூழ்கி போதை விட மாட்டார். உன் பாவத்தை எல்லாம் மாற்ற சகலத்தில் செய்ய அவர் வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. உன்னை சுத்தப்படுத்துவதிலே அவர் வல்லவர். சுத்தமாக்கும் பொழுது அவரே உனக்கு உயிர் கொடுப்பார். நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் உன்னை செய்ய வேண்டும். தேவனுக்கு பயம். மூன்றாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. எல்லா வழிகள் மீது அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாக எல்லா வழிகள் மீது கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உனக்கு வழிகாட்ட அவர் வல்லவர்.
கண்மனையாய் மாற்ற அவர் வல்லவர். உன்னை சுத்தப்படுத்த அவர் வல்லவர். உனக்கு வழி தெரியலப்பா, நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல. 6 மாதம் ஆரம்பித்து பாதி மாசம் நேரத்தோட முடிஞ்சிச்சு. 15ஆம் தேதி நேரத்தோட முடிஞ்சிச்சு. இன்னும் 15 நாட்கள் இருக்கிறது. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. கர்த்தர் வழி காட்டுவார். உனக்கு வழி காட்டும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு சொல்ல தெரியும் வழி. நீ திகைத்து போயிருக்கிற, என்ன செய்ய போற எனக்கு தெரியலையே. நீ பயப்படாதே. ஒரே ஒரு காரியம் நீ செய். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நமக்கு செய்ய வேண்டிய அவருக்கு. அவர் எப்படிப்பட்டவரா? நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய வல்லவருக்கு நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உடைய வேண்டுதல். மகனே மகளே, உன் வேண்டுதலை மாத்திரம் நிறுத்தி விடாதே. அவர் எதையும் செய்ய அவர் வல்லவர். மனுஷனால் முடியாது, தேவனால் முடியும். எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிக்க அவர் வல்லவர். சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க அவர் வல்லவர். ஏனென்றால் ராஜா சொல்லுகிறார், என் கைக்கு தப்புவிக்க வல்லவர் உங்களுக்கு தேவன் யார்? அதே ராஜா சொல்றா. இப்போ நாட்டையே ஆளுகிற ராஜாவால தானியலை தப்பிக்க முடியலையே. சிங்கக்கவி தூக்க போட்டுட்டாங்களே. இவன் தானே ராஜா, இவன் சொன்னா நடக்குது, ஏன் இவனால முடியல? அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அவன் கையெழுத்து போட்டுட்டானே. எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்தாலும் மேலிருந்து அதிகாரமாகட்டால் உன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ராஜா காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரயாசம் எடுக்கிறான். தானியேலை சிங்கக்கவிலிருந்து தூக்குவதற்கு, சிங்கக்கவியில் போடாத அளவுக்கு. ஆனா வசனம் சொல்கிறது, அவனே சொல்றான், சிங்கங்களுக்கு நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஜீவனுடைய தாசனே, சிங்கங்களுடைய தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா? அவர் வல்லவர், அவர் வல்லவர். எத்தனை சிங்கங்கள் நமக்கு விதமாக வரட்டுமா, கர்த்தரை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா வசனம் சொல்கிறது, நீ கர்த்தரை வேண்டிக் கொள்வாயானால் அவனுக்கு நன்மை செய்வார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். எத்தனை பாடு, எத்தனை போராட்டம், எத்தனை நீந்த, எத்தனை அவமானம். ஏன்? எதற்காக? எனக்கு வழிகாட்டுற தெய்வம் இருக்கிறாரு, அவர் பார்த்துக் கொள்ளுவா, அவர் பார்த்துக் கொள்ளுவா. அனவசரம் சொல்கிறது, இது நிமித்த எத்தனையோ பாடுகளை பட்டு ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் என்ன செய்கிறது இல்லையா? கர்த்தர் வெட்கப்பட்டு போய் விடவே மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் காத்துக்கொள்ள வல்லவர். நம்முடைய பிள்ளைகளை காக்க வல்லவர், நம் சபையை காக்க வல்லவர், உன் குடும்பத்தையே காக்க வல்லவர். ஏன் விட்டு விட மாட்டார், அழிந்து போதை விட மாட்டார். அவர் வல்லவர். வல்லவராகிய நான் தானே வழிகாட்டி வெட்கப்பட விட மாட்டேன். முகத்தில் வெட்கம் அழுதான். ராஜா முகத்தில் வெட்கம் வந்துடுச்சு. சிங்கங்களுக்கு யார் தப்பிவிட்டது? எரிகிற அக்கினி சூளைக்கு யார் தப்பிவிட்டது? வல்லவராகிய நான் தான். வழிகாட்டும் வல்லவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். 4.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்பொழுதும் சகோதரரே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். என்ன கொடுக்க வல்லவரா? சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். உனக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி நீ அடிமைப்படுவதில்லை, அடிமைப்படுவதில்லை. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் பிள்ளையை கர்த்தருக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரு. அதை சோதரா போக விட மாட்டார், சொத்தையாக்கி விட மாட்டார், சோர்ந்து போக விட மாட்டார், இசைக்கிட்டு போக விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். அந்த பிள்ளை நிமித்தம் உன்னை கண்ணீர் சிந்த விட மாட்டார். ஏன் தெரியுமா? சுதந்திரத்தை கொடுக்க அவர் வல்லவர், அவர் வல்லவர். இன்னைக்கு நீ அடிமைப்பட மாட்ட. எந்த பாவ பழக்கமோ உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? வல்லவராகிய நான் தானே உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன். அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். எல்லா போதை பொருட்கள் இருந்தோம் உன் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு விடுவிக்கிற கர்த்தர் நான் நடுவிலே வந்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கல்லுகளினாலே பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவர். உன் கற்பத்தில் இருக்கிற கல்லை கர்த்தர் மாற்றுவார். நீர் கட்டியை மாற்றுவார். நீ கற்பம் தரிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற அது எந்த கல்லோ கட்டியோ கர்த்தரால் மாற்ற வல்லவர். கல்லுகளையே உருவாக்குற கர்த்தர் நீங்க கற்பத்தை உருவாக்க மாட்டாரா? சில பேர் சோர்ந்து போய் விடுகிறார்கள், விரக்தி அடைந்து விடுகிறார்கள், ஒரு நாள் நன்மை செய்ய கட்டி சோர்ந்து துவண்டு போய் விடுகிறார்கள். என் தேவன் வல்லவர், பிள்ளைகளை உருவாக்க அவர் வல்லவர், உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். ஏன் தெரியுமா? 16ஆம் வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். வல்லவர் ஒருவர் வருவார், வல்லவர் ஒருவர் எனக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லவர். உன்னுடைய எல்லா போராட்டங்களையும் நீக்குவதற்கு அவர் வல்லவர். நீ நினைச்சிட்ட அவரால் முடியல. எவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டோம், எவ்வளோ பயக்கடிகிட்ட போயிட்டோம், என்னென்னமோ செய்து பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல. சுதந்திரமாகிய பலனை கொடுக்க அவனுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த வல்லவரை குறித்து வேதம் சொல்கிறது. அங்க பார்க்கிறோம், அங்க என்ன போடப்பட்டிருக்கிறதா? ஒருவர் வருவார். வருகிறவருக்கு என்ன செய்ய? நீ காத்திருக்க, நீ காத்திருக்க. எனக்கு செய்வார். நமக்கு செய்யாமல் வேற யாருக்குமா செய்ய போறாரு? நிச்சயம் நமக்கு செய்வார். அவர் வல்லவராச்சே, அவர் வல்லவராச்சே, அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. வல்லவராகி நானே உனக்கு செய்வேன் சொன்னதை அவர் செய்ய போகிறார். எப்படி செய்கிறார் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று. எபிரேயர் 11:18. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, வல்லவரா மரித்தோரிலிருந்து எழுப்ப அவர் வல்லவர்.
அவர் வல்லவர். ஏன் தெரியுமா? சொன்னதை அவர் செய்ய போகிறார். யாருக்கு? காத்திருக்கிறவனுக்கு. நீ காத்துக்கொண்டே இருக்கிற அவர் பேரிலே. அவர் சொன்னாரு, சோதிக்கப்படுகிற எவனும் அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். சோதனையோடு கூட வாசிக்க வேண்டாம். இது 2:18. சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்யாத வல்லவர். அவர் உனக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு உதவி செய்வார்? சொல்லி பார்க்கலாம். யாருக்கு செய்ய போகிறார்? சொன்னதை அவர் செய்வார். காத்திருக்கிற உனக்கு அவர் வல்லவர். எதிரே வல்லவரா? சுதந்திரத்தை கொடுத்து சொன்னதை நிறைவேற்றுவதிலே அவர் வல்லவராக. கடைசியா ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அன்றியும் ரோமர் 11:23. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு ஒட்டப்பட வைப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. வல்லவராயிருக்க மறுபடியும் கத்த தூக்கி நிறுத்த வைக்கிறார். யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறார்களோ கர்த்தர் மறுபடியும் கொண்டு வர வல்லவர். யாரால் வீழ்ந்து போயிருக்கிறார்களோ கொண்டு வர வல்லவர். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறார். யாருக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாயோ இதெல்லாம் பின்வாங்கி போயிடுச்சே, இவெல்லாம் வராம இருக்கிறாங்களே, இவெல்லாம் தோத்து போயிட்டாங்களே, பின்மாற்றம் அடைந்து விட்டார்களே, சபை விட்டு போயிட்டார்களே, மறுபடியும் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். என் கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நான் யாரை நோக்கி பார்க்கவில்லை, என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. ஏன் தெரியுமா? அவர் வல்லவரா. எதில வல்லவரா? மறுபடியும் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் ஜெபிக்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவங்க எப்படின்னா போட்டோம், நம்ம விட்டுட்டோம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். நீ நினைச்சிட்டியா அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, கர்த்தர் திரும்ப கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் கொண்டு வருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறாரே. யாருக்கு கர்த்தர் கொண்டு வரார் பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும், ஸ்திரப்படுத்த என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி மூலமாகவே, கொடுக்கிற வசனத்தின் மூலமாகவே பின்வாங்கி போய்கிற மக்களை திரும்ப கர்த்தர் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். நம்ம ஜெபம் வீண் போகாது, ஒரு நாள் வீண் போகாது. வல்லவராகிய அவர் தானே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வசனத்தை ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி இப்படி யாரா? அவரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாகவே மறுபடியும் உன் பிள்ளையை கொண்டு உட்கார வைப்பான். உன் புருஷனை மாற்றுவார், உன் மனைவியை மாற்றுவார், உன் சகோதரனை மாற்றுவார், உன் சகோதரியை மாற்றுவார், உன் கூட கொண்ட கற்ற மறுபடி கொண்டு வருவார்.
எதிர்பார்த்து கொண்டிரு. ஆனா ஒன்று நம்பிக்கை விட்டுடாது. அவரையே நம்பி இருக்கிறது, வேற யாரையும் நம்பல. அவர் பார்த்துக்கொள்வார். நம்புகிற உனக்கு அவர் செய்கிற நன்மையை சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபையையும் பெருக செய்ய உனக்கு கிருபை மேல் கிருபை கொடுப்பார். மறுபடியும் கொண்டு வருவார். பல கிருபையை கொடுப்பார். இதே சபை நடுவிலே அவள் பிரகாசிக்க போகிறதை, அதிக கிருபை கற்றுக் கொடுத்து பிரகாசிக்க போகிறதை கண்கள் காணும். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோற்றிருக்கிறது. தேவரீர் நீர் வல்லவர், இரட்சகராகிய வல்லவராகிய நான் தானே என்று உறுதிப்படுத்தியிருக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளை நீ ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதி. எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய பெருமூச்சையும் எங்களுடைய இயக்கத்தை அறிந்திருக்கிறேன். வல்லவரே வல்லவரே வல்லவரே, எங்களை கண்ணோக்கி பார். வந்த மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.